பேரன்பு கொண்ட பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, வணக்கத்திற்குரிய மயிலாப்பூர் தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். உங்களை தேடி வந்திருக்கிறேன், உங்களை நாடி வந்திருக்கிறேன், உங்களிடத்தில் ஆதரவு கேட்க வந்திருக்கிறேன். உதயசூரியனுக்கு நீங்கள் எல்லாம் ஆதரவு தந்து நம்முடைய மயிலை வேலுவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்கணும் என்று கேட்பதற்காக வந்திருக்கிறேன். தமிழ்நாடு முழுக்க நான் சுற்றி முடிச்சுட்டு கடைசியா ஓசூர்ல கூட்டத்தையும் பேசி முடிச்சுட்டு இன்றைக்கு உங்களை இப்போ சந்திக்க வந்திருக்கிறேன். தமிழ்நாடு முழுக்க நான் சுற்றி வர்றப்போ ஒன்றை தெளிவாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா, வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எல்லாரும் 2.0 ஆட்சிக்கு, திமுக ஆட்சிக்கு ஆதரவு தந்து மாபெரும் வெற்றி தரப்போறேன்னு ஓகே சொல்லிட்டாங்க. இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க? திமுக ஆட்சி தான் தொடர போது, 2.0 ஆட்சி தானே, சந்தேகம் இல்லையா? முடிவெடுத்துட்டீங்களா? உதயசூரியனுக்கு தானே, நம்முடைய வேட்பாளர் மயிலை வேலுவை தானே ஆதரிக்க போறீங்க. ஆக மயிலாப்பூர் தொகுதியில் வேலுவர்கள் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து எப்படியெல்லாம் பணியாற்றி இருக்கிறார் என்பது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய ஒரு சேவகனாக, ஒரு தொண்டனாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து அவர் பணியாற்றிய அந்த பாங்கை நீங்க மட்டும் இல்லை, முதலமைச்சராக இருந்த நானே பல நேரங்களை பார்த்து பாராட்டி இருக்கிறேன், வேந்திருக்கிறேன். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டா நம்முடைய மயிலை வேலு அவர்கள் திகழ்ந்திருக்கிறார். அதனால்தான் மீண்டும் அவரை தேர்ந்தெடுத்து உங்கள் தொகுதியில் போட்டியிட இன்றைக்கு வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறேன். ஆக என்னுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற வகையில் நீங்கள்லாம் உதயசூரனுக்கு ஓட்டு போட்டுருவீங்களா? நிச்சயமா, உறுதியா, சத்தியமா? நன்றி, நன்றி, நன்றி. மறந்துடாதீங்க, உதயசூரியன். நன்றி. மதத்தையும் சக்கட புத்தியும் எதிர்த்தைய கொண்டா, ஊருக்குள்ள நீதிய தன்னை வெத செய்ய கொண்டா. கடந்த பூமியில வெடித்த தந்த சூரியனே, கடந்த நெஞ்சுக்குள்ள பெரிய தந்த திராவிடனே.